பெரியாரை இன்றைக்கு உலகமே உற்று நோக்குகிறது, ஆழ்ந்து கற்கிறது. உலக தலைவர்களின் வரிசையில் வைத்து பார்க்கிறது. இதற்கு எந்த அடையாள அரசியலும் காரணம் இல்லை. அவருடைய அறிவார்ந்த அரசியல் தான் காரணம். அவர் பேசிய மாந்தநேய அரசியல் தான் காரணம். அவர் பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த பகுத்தறிவு அரசியல் தான் காரணம். லாபி செய்து இந்த அரசியலை பல நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. எப்படி சாக்ரட்டிஸின் அரசியலை நாம் தேடி படிக்கிறோமோ, எப்படி மாமேதை காரல் மார்க்சின் கருத்தியலை நாம் தேடி படிக்கிறோமோ, அப்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள், இடதுசாரி சக்திகள் தந்தை பெரியாரை தேடி படிக்கிற காலம் கனிந்திருக்கிறது. சூழல் மலர்ந்திருக்கிறது.